இந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் மனம், மொழி, மெய் மூன்றும் நமக்கு ஒன்றாக கூடும் அப்படின்னு சொல்றார். இதுல எங்கம்மா அப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். துதிப்போர்க்கு வல்வினை போம். துதிப்பது என்பது வாயால் புகழ்வது, ஆக அது மொழி. அடுத்தது நெஞ்சில் பதிப்போர்க்கு அப்படின்னு ஒரு வரி இருக்கா, அதை மனதில் வைத்து வழிபடுவோர்க்கு, ஆக மனம் மொழி ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இந்த இரண்டையும் சரியாக நீங்கள் கடைபிடித்தால் மெய்யை அடக்கி முருகன் அருள் பெறலாம். ஆக மனம், மொழி, மெய் என்கின்ற மூன்றையும் அடக்கி கந்தசஷ்டி கவசத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நிஷ்டையும் கைகூடும். கை கூடிய பிறகு என்ன கிடைக்கும்? நிமலன் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். நிமலன் அப்படின்னா நீ இல்லாதவன். எது இல்லாதவன்? மலம் இல்லாதவன். அதனால் அவருக்கு நிர்மலன் அப்படின்னு பேர். சிவபெருமானை நிமலன், நிர்மலன், விமலன் இப்படியெல்லாம் நாம் போற்றுகின்றோம். சிவமும் முருகனும் ஒன்று என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டுவதனால் இங்கே நிமலன் அருள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார். முருகப்பெருமானுக்கும் மலங்கள் அற்றவன், அதனால் முருகப்பெருமானையும் இங்கே நாம் இணைத்து கொள்ள முடியும். நிமலன் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கந்தசஷ்டி கவசத்தை படிப்போர்க்கு நிஷ்டையும் கைகூடும். நிமலன் அருள் கந்தசஷ்டி கவசம் தனை.